வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். நம்ம அஸ்ட்ரோவாசன் டிவி சேனலில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு 10:50க்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியால் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும் சாதகங்கள் என்னென்னு பார்த்துட்டு இருக்கோம், பாதகங்கள் ஏற்படுமா என்று அதையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்னதாக ஒரு குறிப்பு, நம்ம அஸ்ட்ரோவாசன் டிவி சேனலில் திங்கள் புதன் வெள்ளி 3 நாள் உங்களின் சுய சாதக சந்தேகங்களுக்கு நேரலையில் பதிலளிச்சுட்டு வரோம். இது எப்படின்னா, உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடம் குறிப்பிட்டு காலையா மாலையா என உங்கள் கேள்வியை தெளிவாக கேளுங்க. மற்றும் நம்ம சேனலில் இது போன்ற ஜோதிட சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறேன் நான். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம இந்த குரு பயிற்சி பலனை பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம துலா ராசிக்கு பார்க்கலாம். இந்த துலா ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் என்னப்பா சிறப்பு? எங்களுக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் பாக்கியத்தில் இருந்தக்கூடிய 9ஆம் இடத்துல இருந்து எங்கள் ராசியை பார்த்து நல்ல அமைப்பில் செஞ்சக்கூடிய குரு இப்போ 10ஆம் இடத்துக்கு வராரே. 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பதவியை பறிப்பான், 10ஆம் இடத்தில் குரு பதவியை பறிப்பான் அப்படின்னு எல்லாருமே ஒரு பழமொழி இருக்கு, எல்லாரும் சொல்றாங்களே. அந்த மாதிரி எங்களுக்கு பதவியை பறிப்பானா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பதவியை பறிப்பான். ஆமா, உங்களுக்கு பதவி பறிபோகும். அதாவது 50,000 சம்பளத்துல இருந்து நீங்க 60,000 சம்பளத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு அந்த பதவியை பறித்து அடுத்த உயர்நிலைக்கு கொண்டு போக அளவுக்கு தான் உங்க பதவியை பறிப்பான். அது உங்களுக்கு வளர்ச்சி தான். பதவியை பறிப்பான் அப்படின்னா இருக்கும் வேலையை விடுத்து அடுத்த பதவிக்கு உயர்த்துவான். அதனால உங்களுடைய அலுவலகத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கீர்த்தியும் மற்றும் தனமும் சேரக்கூடிய குரு பயிற்சியா தான் இந்த குரு பயிற்சி இருக்கும். இந்த 10ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய குரு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, குரு உச்சமாகிறதே ஒரு சிறப்பு தான். என்ன காரணம்னா, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அவர் கடகராசிக்கு வருவாரு. அப்பதான் அவர் உச்சமாகுவார். இந்த உச்சமாகக்கூடிய இதுல என்ன ஒரு இதுன்னா, இந்த துலா ராசிக்கு 10ல உச்சமாகக்கூடிய குருல மற்ற ராசியில எல்லாம் இந்த ராசிக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, அந்த 10ஆம் இடத்துல இருக்க நட்சத்திரங்கள்லாம் பாருங்க. உங்க துலா ராசிக்கு ராஜயோகரான முதல் தரமான சனி நட்சத்திரம், அதாவது பூசம். அதற்கு அடுத்து முழு 4 பாதமும் அதில் அடங்கும். அடுத்து உங்க லக்னத்துக்கு இன்னொரு யோகரான புதன், அந்த புதனின் நட்சத்திரமான ஆயில்யமும் முழு 4 பாதமும் அந்த கடகராசியில தான் அமையும். அதனால இன்னும் ஒரு பாதம் மட்டும்தான் உங்களுக்கு 3 மற்றும் 6 கூடிய புதன், அதாவது 3 மற்றும் 6 கூடிய குருவோட நட்சத்திரம் சுயசாரத்திலே அந்த இடத்துல அவர் வலுவா இருப்பார். என்ன காரணம்னா, அந்த அவர் கோதவ அதே வீட்டுல அவர் உச்ச பலம் பெறுவார். அந்த இடத்துல 9 நட்சத்திர பாதங்களுமே அந்த துலா ராசிக்கு யோகங்கள் செய்யக்கூடிய அமைப்பிலேயே அமையும். இதுதான் அந்த துலா ராசிக்காரர்கள் 10ல குரு உச்சமாகி ஒரு நல்ல அமைப்பை செய்யக்கூடிய சார அமைப்புகள்ல ஒரு நல்ல அமைப்பு. இந்த குரு இந்த இடத்துல இருந்து எந்தெந்த இடத்த பார்ப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துலா ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடங்களை பார்ப்பாரு. துலா ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாரு? 10ஆம் இடத்துல இருந்து அவர் 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 2ஆம் இடம் என்ன? தனம், வாக்கு, குடும்பம், இதெல்லாம் 2ஆம் இடத்தை குறிக்கும். இந்த 2ஆம் இடத்துல பார்க்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாரு? அவர் இருக்கிறதே உங்களுக்கு தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்துல இன்னொரு தனஸ்தானமான 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, உச்சமாய் பார்க்கறதுனால என்ன நடக்கும்? உங்களுடைய பொருளாதாரம், குறிப்பா தனம் வரக்கூடிய அமைப்புகள் உயரும். 2ஆம் இடத்தை பார்த்துட்டா மட்டும் உயருமா அப்படின்னா அப்படி அல்ல. அந்த 2ஆம் இடத்திற்கு அவர் பாக்கிய அதிபதியா வருவார். அதாவது விருச்சிக அந்த ஸ்தானத்துக்கு 2க்கும் மற்றும் 5க்கும் அதிபதியா வருவாரு. அதனால அந்த இடத்துலயும் அவர் நல்ல அமைப்புல தான் இருப்பாரு. இன்னொரு அமைப்பா என்ன அப்படின்னா, அந்த 2ஆம் இடத்துக்கு அவரு 9ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது 2ஆம் வீட்டுக்கு பாக்கியஸ்தானத்துல தான் குரு உச்சமாகிறாரு. அதனால இந்த இடத்துல இந்த குரு பகவான் உங்களுடைய குடும்பத்திலையும் மற்றும் வருமானத்திலையும் உங்களுடைய பேச்சிலையும் ஒரு நல்ல அமைப்புல ஏற்படுத்தும். பேச்சுல என்ன நல்ல அமைப்பு ஏற்படுத்தும்? இவ்வளவு நாளா நிறைய துளாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வீட்டுல உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கொஞ்சம் குறைவா இருந்திருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை சொல்ல வேண்டி இருந்திருக்கும். இனி அப்படி இருக்காது. ஒரு முறை சொன்னாலே உங்க மனைவியோ கணவனோ உங்க குழந்தைகளோ
அதை கேட்டு உங்க சொல்படி நடப்பாங்க. அடுத்து ஒரு சிலருக்குப்பா 2ஆம் இடம் பேச்சுல மட்டும்தான் வருமா அப்படின்னா அப்படி இல்லை. உங்களுடைய அலுவலகத்துல உங்களுடைய ஆலோசனை கேட்கறதுக்கு சில வாய்ப்புகள் நிறைய உருவாக்கி இந்த 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு கொடுக்கும். அதாவது நமக்கு வாய்ப்பு கிடைச்சாதான் நம்மளுடைய திறமையை ப்ரூவ் பண்ண முடியும். அந்த வாய்ப்பை உருவாக்கி இந்த குரு கொடுப்பாரு. அதனால இந்த 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு 2ஆம் இடத்தை சிறப்பு பண்ணுவார். அடுத்து உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை அவர் 7ஆம் பார்வையா பார்ப்பாரு. இந்த ஏழாம் பார்வையை அந்த இடத்த பார்க்கறது உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, அந்த 4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துலதான் குரு உச்சமா இருக்காரு. அதாவது உங்க மனைவிக்கு 7ஆம் இடம், அதாவது உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம். அந்த அமைப்புல உங்களுடைய தகப்பனார் மற்றும் தாயார் சுகங்கள் மேம்படும். நீண்ட நாட்களா சிலர் தாய்க்கோ தந்தைக்கோ உடல்நல பிரச்சனை இருக்கும். இந்த அமைப்புனால அது சரி ஆகும். இந்த குறிப்பா தாய் தந்தைக்கு இந்த மாதிரி உடல்நல சரியானாலே ஒரு மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே இந்த குரு பயிற்சியினால உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்ப்பாரு. இந்த 6ஆம் அதிபதியே குரு தான். 6ஆம் அதிபதி தன் வீட்டை தானே பார்க்கறது ஒரு பிறந்த அமைப்பு பிரகாரம் சரியில்லாத அமைப்பா இருந்தாலும், ஆனா இந்த இடத்துல குரு உச்சமாயி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்கறதுனால ஒரு சிலர் கடன் வாங்கிட்டு இது கட்டணுமே அப்படின்னு ஒரு வழி இல்லாம முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த கடன் கட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தை இந்த குரு கொடுப்பாரு. அவரு தான் 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை வலுப்புறாரு. தனம் வந்தாலே கடன் அடைப்பீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீண்ட நாட்களா நம்ம இதை விட்டு வேற வேலைக்கு மாத்தி போகணும், குரு 10ல வந்துட்டாரு, பதவியை பறிப்பான்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா, அந்த பறிக்க அந்த இருக்கிற பதவியை பறிச்சு அதை விட உயர்நிலையில உங்களை கொண்டு போய் வைப்பார். அந்த உயர்நிலையை வைக்கக்கூடிய அமைப்பு தான் 6ஆம் இடத்தை 6ஆம் அதிபதி உச்சமாய் பார்க்கறது. இதெல்லாமே இந்த குரு பயிற்சி தன்னுடைய பார்வையினால ஒரு நல்ல பலனை அவரு இந்த துளாராசிக்காரர்களுக்கு செய்வாங்க. அடுத்து இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த துளாராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய குரு உங்க ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதி. 3ஆம் இடம் என்ன இடம், என்ன ஸ்தானம்? புகழ், உடல் நலம், அதாவது தேக ஆரோக்கியம் மற்றும் கீர்த்தி ஸ்தானம். இந்த இடங்கள்ல இந்த உச்சமாகிறதுனால 3ஆம் இடத்து பலனை அவர் ரொம்ப வலுவா செய்வாரு. அதனால ஒரு சுறுசுறுப்பா கிடைக்கும், ஒரு நல்ல எனர்ஜி உங்களை அறியாமையே உங்களுக்கு கிடைக்கும். அதுல இன்னொரு சிறப்பா எது சொல்லணும் அப்படின்னா, நீண்ட நாட்களா ஒரு 60 வயது 50 வயது கடந்தவர்களுக்கு ஒரு இனம் பிரியாத ஒரு மனைவி மகள் குழந்தைகளை பிரிஞ்சு சிலர்லாம் இருப்பாங்க. அந்த பிரிஞ்சு இருக்கீங்களா சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியால துளாராசிக்கு கிடைக்கும். அடுத்து இந்த துளாராசியால இளைஞர்கள்லாம் ஒரு நல்ல இடத்துலதான் இருக்காங்க. அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஓரளவுக்கு வருமானம் இருக்கு, தொழில் அமைப்புகள் நல்லா தான் இருக்கு. ஒரு சில இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசா தொழில் தொடங்குறேன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி தொழில் தொடங்குறதுக்கும் இந்த குரு பயிற்சி நல்ல உத்வேகம் கொடுக்கும். அந்த தொழில் தொடங்கினாலும் அந்த தொழில் வளர்ச்சி பெறும். அடுத்து ஒரு 60 வயது கடந்தவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஒரு சேவிங்ஸ் இருக்கு, இதை நான் என்ன பண்ணலாம், இது ஏதாச்சும் ஒரு தவறான முதலீடுல நான் முதலீடு பண்ணா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய துளாராசிக்காரர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி பயந்துட்டு இருக்கிற ஒரு தயக்கமா இருக்கிற துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி உச்சமாயி 10ஆம் இடத்துல வந்ததுனால உங்களுக்கு அதை நீண்ட காலமா அதை ஒரு வருமானம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களோட முதலீடை மாத்தி கொடுப்பாரு. அதனால இந்த 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கும் இந்த அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு. அடுத்து திருமண வாழ்க்கைன்னு எல்லாருக்கும் சொல்றதுதான், நீண்ட நாட்கள திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால உறுதியா டிசம்பர் மாசத்துக்கு பிறகு உறுதியா திருமணம் ஆகும் துளாராசிக்காரர்களுக்கு. இந்த துளாராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி 95% நற்பலனையே செய்யும். மற்ற கிரகங்கள் எல்லா இடத்துலையும் கோச்சார அமைப்புகள்லாம் சாதகமா இருக்கிறதுனால 95% இந்த குரு பயிற்சியை துளாராசிக்கு நற்பலனையே செய்யும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவன் கருணையால் நன்றாக இருப்பீர்கள்.